ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் திமுகவின் ஆர்ப்பாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய சம்பவம்லாம் நேற்று நடந்திருக்கு. இதில் வெளியில் தெரியாத காமெடிகள் நிறையா இருக்குது. வீடியோக்குள்ளே நம்ம பேசுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சில 2-3 பேர் சேர்ந்து சீமான் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டாப்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க. அது எதுக்கு அப்படின்றதே நான் சொல்லிடுறேன். வரக்கூடிய இடைத்தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்தோட டார்கெட் மிகப்பெரிய அளவில் இருக்குது. இத்தனை தொகுதிக்கு இடைத்தேர்தல் வரணும்னு நம்மளுடைய முதல்வர் வந்து சொல்லியிருக்காரு. அதை பற்றி நம்ம விரிவாக பேச போகிறோம். நாளை கழிச்சு, அதாவது வியாழக்கிழமை அல்லது சனிக்கிழமை 2 தேதி முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. ஈசிஆர் திணற போகுது. கிட்டத்தட்ட மிகப்பெரிய நபர்கள் வந்து இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போகிறாங்க. அதை பற்றி நம்ம விரிவாக பேச போகிறோம். சேனலுக்குள்ளே வந்தவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட் எல்லாத்தையும் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நேற்று வந்து போராடினாங்க பார்த்தீங்களா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். திமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்களாக இருக்கிறவங்க அவங்களோட சார்பில் அவங்களோட தொகுதியில் ஒரு ஆர்ப்பாட்டம்ன்ற பேரில் நம்மளுடைய அமைச்சர் சரத் அவர்களுடைய அந்த போதைப்பொருள் விஷயத்துக்கு எதிராக அந்த பரவிட்டு இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கு எதிராக வந்து போராடுறோன்னு சொல்லிட்டு சில கூத்துக்களை அரங்கேற்றினார்கள். இது எல்லாருமே பார்த்துருப்பீங்க. சேகர்பாபு கைதாகிறதும், மேயர் பிரியாவை வண்டிக்குள்ளே அடைக்கிறதும். ஏம்மா நீ மேயர்மா, நீ என்னம்மா வண்டிக்குள்ளே ஏறி போகிறன்ற அளவுக்குலாம் காமெடி இருந்துச்சு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சமீபமாக அதிக முகங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சுப்பிரமணியன் அவர்கள், செந்தில் பாலாஜி அவர்கள். இதில் KN நேரு, செந்தில் பாலாஜி, அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் நம்மளுடைய பொன்முடி, இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் நீங்கள் பார்த்துருக்க முடியாது. ஏன் அப்படின்னா நேற்றுலாம் அவங்கள வந்து ஒருவேளை போராட்டத்தில் வந்து இந்த கைது பண்ணி மண்டபத்தில் அடைக்கிற சூழ்நிலை வந்துச்சுன்னா அவங்க அப்படியே நேராக புழல் ஜெயிலுக்கு போகிறாங்க அப்படின்ற மிகப்பெரிய தகவல் அவங்களுடைய காதுக்கு போயிருக்கு. ஏன் அப்படின்னா நேற்று தான் வந்து நம்மளுடைய JCD பிரபாகர் அவர்கள் தமிழக அரசு சார்பாக போய் ஆளுநரை சந்திச்சுட்டு வந்திருக்காரு. இது உண்மையிலே சில பேருக்கு குழப்பத்தை கொடுத்துச்சு. என்னடா அது, ஆளுநர் உரை கொடுத்தாரு, உரைக்கு அப்புறம் வந்து பேசி முடிச்சாங்க, நன்றி தெரிவிச்சிட்டாங்க, அதுக்கான தீர்மானம் நிறைவேற்றி முடிச்சிட்டாங்க. இப்போதைக்கு ஆளுநரை போய் யாருமே சந்திக்க தேவையில்லையே, ஏன் சம்மந்தமே இல்லாமல் சபாநாயகர் போயிருக்காரு அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்கும்போது தலைமைச் செயலகத்திலேருந்து வந்த தகவல் தான் அனிதா ராதாகிருஷ்ணன், செந்தில் பாலாஜி, KN நேரு அவர்கள் இவங்க மேலே இருக்கிற அமலாக்கத்துறை வழக்குகளுக்கு விசாரணைக்கு வேகமாக ஒத்துழைக்கணும், அவங்கள தூக்கி உள்ளே போடுற அளவுக்கு ஆளுநர் சீக்கிரம் நமக்கு வந்து அந்த பேப்பர்ஸ்லாம் கையெழுத்து போடணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் வந்து ஒத்துழைக்கணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் ஆளுநருக்கு கடிதம் எழுதியிருக்காரு. அந்த கடிதத்தை கொடுக்க போனவர் தான் JCD பிரபாகர். இவ்வளோ பெரிய விஷயங்கள் வந்து அறிவாலயத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சனால தான் பெருங்கட்டு தலைகள்லாம் வந்து இந்த ஏவா வேலு மாதிரி ஆட்கள்லாம் வந்து போராட வரல. இதுதான் முதல் முக்கிய காரணம். இதனால பார்த்தீங்கன்னா இப்போ ஏகப்பட்ட விஷயங்கள் இன்றைக்கி நம்ம அரசியலில் பரவலாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த 5 வருஷம் திமுக வந்து போராடாமல் எங்கடா போனீங்க? இவ்வளோ நாள் வந்து அதிமுக வந்து எதிர்கட்சி அப்படின்றதுக்கு துப்பு இல்லாமல் போச்சு. ஏன்னா அவங்க கட்சி பஞ்சாயத்தே வந்து பெரிய அளவில் போய்கிட்டு இருக்கு அப்படின்றனால எடப்பாடி மறந்து போயிட்டாப்ல. நீங்களுமா மறந்துட்டீங்க? இந்த 5 வருஷத்துல மக்கள் எவ்வளோ துன்பம் துயரங்களை வந்து அனுபவிச்சிருப்பாங்க. ஒருத்தர் என்ன உபயோகப்படுத்தினாருன்னு சொல்லவும் முடியல, இவங்களுக்கு சொல்லவும் தெரியல. அப்போ சும்மா ஒரு விஷயம் இன்னைக்கு கையில் கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு எடுத்து போட்டு உருட்டிக்கிட்டு இருக்காங்களே, அப்போ நம்மளாம் வந்து இன்னைக்கு பழசை தோண்டுனா இவங்கெல்லாம் வந்து தோண்டியில் படுத்துக்கிறணுன்ற அளவுக்கு அவங்க கட்சி வீசி போயிருக்கு. அவ்வளோ பெரிய குப்பமேடு அது. அந்த அளவுக்கு திமுகவில் அடிமட்டத்தில் இறங்கி அலசி ஆராய்ஞ்சோம்னா ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம தூக்கலாம். அந்த அளவுக்கு நமக்கு வேலையும் கிடையாது, இவங்க நம்மளுக்கு ஒரு ஆளும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்து கடந்து போயிடுவோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிட போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு சில பரவலாக விஷயம் இருக்கும். நானும் நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன். ஆனால் பார்த்தீங்கன்னா உதயநிதி மற்றும் இளைஞர்கள் படையில் சில அறிக்கைகள் தயாரித்து பார்க்கும்போது கண்டிப்பாக ஸ்டாலின் நின்னார்னா மீண்டும் மண்ணை கவ்வுவார் அப்படின்ற ஒரு இடம் வந்துருச்சு அவங்க எடுத்த சர்வேயின் அடிப்படையில். அதனால பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டாலின் அவர்கள் இடைத்தேர்தலில் நிற்கலை. ஏன்னா இன்றைக்கி திமுக கட்சி 2வது முறையாக தலைவர் தோக்குறார் அப்படின்னா கண்டிப்பாக கட்சியோட கதை முடிஞ்சிடும், அதல பாதாளத்துக்குள்ளே கட்சி போயிடும். ஏற்கனவே எதிர்கட்சியாக இருக்கிறோம் அப்படின்றதுக்காக வெளியிலேயே தெரியணும்னு சொல்லிட்டு இருக்கிற ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளோ நாள் வந்து ஒரு போராட்டம், ஒரு ஆர்ப்பாட்டம்னா என்னன்னே தெரியாதவங்க, காவல்துறையை வச்சு நம்மளை அடித்து ஒடுக்கி இது பண்ணவங்க இன்னைக்கு வந்து வரிசையாக நின்று போராடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போராடுறாங்க. போராடுறதுக்கு ஒரு காரணம் வேணாமா, ஒரு நியாயம் வேணாமான்னு கேட்குற மாதிரி தான் இருக்குது இவங்க போராட்டம். சரி போராடிட்டு போட்டும், நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை கடந்து போயிடுவோம். அடுத்து வேற என்னன்னா நம்மளுடைய முதலமைச்சருக்கு எச்சரிக்கை வேற விட்டுருக்காங்க. நீங்கள் வந்து சரிப்பட்ட முறையில் வந்து ஆட்சி நடத்தலைன்னா, ஏதாவது ஒரு பிரச்சனைனா, மக்களுக்கு ஒன்றுனா நாங்கள் உடனடியாக கொந்தளிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேற சொல்லியிருக்காங்க. அவங்க கொந்தளிக்கட்டும்.
அடுத்து வந்து நம்ம சீமான் அவர்கள் இன்னைக்கு அதிமுக மற்றும் திமுக சேர்ந்து ஆ, 2 பேரும் இணைஞ்சு திருமாவளவன் அவர்களை முதல்வர் ஆக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பதவியேற்பு விழா நம்மளுடைய முதல்வருடைய பதவியேற்பு விழாவுக்கு முன்னாடி என்னெல்லாம் கூத்து நடந்துச்சுன்னு சொல்லி இன்னைக்கு திமுகலேருந்து விலகின நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. அதிமுகலேருந்து விலகின நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. நம்மளே காதுபட கேட்டுட்டோம். இவ்வளோ ஏன் கட்சிக்குள்ள இருக்கிற திருமாவளவன் அவர்கள் ஐயுஎம்எல்ல இருந்தவங்க, கட்சிக்குள்ள இருக்கிற அதிமுக காரங்க திமுகவோட கூட்டணி எடப்பாடி வைக்க போறாருன்னு சொல்லிட்டு விலகுனவங்க தான் இன்னைக்கு நிறைய பேர். ஓகேவா? இது எல்லாருக்கும் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா, சீமானா அம்பாசமுத்திரத்தில பொது வேட்பாளரா இறக்க போறாங்கன்னு சொல்லிட்டு, ஏதோ கார்லாம் வேற 2 கோடியில வாங்கியிருக்கிறாப்லன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அது எப்படிங்க? அதாவது அது எப்படி திமிங்கலம் அப்படின்னு சொல்ற மாரி, எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. திருநிதி ஆட்டைய போட்டாச்சு. 234 முண்டக்கலப்பையிட்ட குறைஞ்சது ஒரு முண்டக்கலப்பையிட்ட 3,00,000 ரூபானாலும், அழகா கார் வாங்கியிருக்கலாமே, வாங்கிட்டாரோ அப்படின்னு சொல்லி நம்மலாம் யோசிக்கும்போது, தப்பு, தப்பு, தப்பு. அதெல்லாம் தப்பு. ஒரே ஆள்ட்ட இருந்து தான் வாங்கியிருக்கிறாப்ல அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்கு. இதுல வேற தம்பிகள்லாம் ரொம்ப பூரிப்பா இருக்காங்களாம். என்னமோ அந்த கார்ல அவர் வந்து இவங்களெல்லாம் கூட்டிட்டு போற மாரி. ஆ இன்னைக்கு சீமான் அவர்கள் மிகப்பெரிய அளவில் அதிமுக மற்றும் திமுகவுக்கு ஆதரவு கொடுத்து பொது வேட்பாளராக இறக்கணும்னா நம்ம திமுக மற்றும் அதிமுகவுடைய அனைத்து ஓட்டுகளும் வந்து இன்னைக்கு சீமானுக்கு விழுந்துரும். ஏன்னா அவர் வந்து இன்னைக்கு 4% இழந்து போயிட்டாலும் 4% ஓட்டு வங்கி வச்சிருக்காருல அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு பார்க்கும்போது அதே திமுகவுடைய சர்வேல என்ன வந்திருக்குன்னா கிடையாது. இன்னைக்கு திமுகவுடைய அதிமுகவுடைய ஓட்டுகள் சீமானுக்கு போய் விழுகுமான்னு கேட்டால் விழுகாது. அதுக்கு அவர் சரிப்பட்டு வரமாட்டாரு. அனைத்து ஓட்டுகளும் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்துக்கு அல்லது இப்போ அண்ணாமலை ஆரம்பிச்சிருக்கிற அவருடைய கட்சிக்கு போகுமே தவிர, ஏன்னா அவர் இடைத்தேர்தலில் இறங்க போறாப்ல. அதை நான் தனியாக உங்களுக்கு வீடியோல சொல்றேன். அப்போ இவங்களுக்கு வருமே தவிர சீமானுக்கு நீங்க ஓட்டு போயிரும், நீங்க வந்து ஓட்டை வந்து வச்சு சீமானை ஜெயிக்க வச்சு அம்பாசமுத்திரத்தோடைய எம்எல்ஏ ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க மண்ணை கவ்வுவது உறுதின்னு சொல்லிட்டு அதிமுக திமுக இருவருமே வந்து மிகப்பெரிய தலைமைகள் ஃபோன் மூலியமா பேசி சீமானை அப்படியே அப்புறப்படுத்திட்டாங்க. அதனாலதான் இப்போ கொஞ்சம் ஓவரா துள்ளுறாப்ல. என்ன நான் பொது வேட்பாளரா யார்ப்பா சொன்னா அதெல்லாம் கிடையாது, அழிச்சிருங்க அப்படின்னு சொல்லி விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்காரு. என்ன இவங்க தேர்தலுக்குள்ள என்னெல்லாம் உருட்ட போறாங்கன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து நம்ம ஈசிஆருக்கு வருவோம். இன்னைக்கு ஈசிஆர்ல 2 விஜயபாஸ்கர்கள், அதாவது எம்ஆர் விஜயபாஸ்கர், சி விஜயபாஸ்கர், விராலிமலை தொகுதி எம்எல்ஏ, கரூர் தொகுதி எம்எல்ஏ மற்றும் இன்னைக்கு ராஜினாமா பண்ண போறதா ஒரு நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. எஸ்பி வேலுமணி அவர்கள் அவங்களுடைய ஆதரவாளர்களோட கிட்டத்தட்ட 300 பேருந்து 1000க்கும் மேற்பட்ட காருகளோட வந்து ஈசிஆர்ல இருக்கிற கன்வென்ஷன் சென்டர்ல நம்மளுடைய தமிழக முதல்வர் விஜய் அவர்களுடைய முன்னிலையில கட்சியோட இணையறதா இருக்காங்க. இப்ப நடத்தினாங்களே திமுக ஒரு இணைப்பு விழா, இதை பாருங்க தாவேகாவோட இணைப்பு விழாவை எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்கணும்னு சொல்லி மிகப்பெரிய அளவுல ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சி விஜயபாஸ்கர் அவர்களை ஜான் ஆரோக்கியசாமி கட்சியில சேர விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவுல தடுத்துக்கிட்டு இருக்காருன்னு ஒரு நியூஸ் வந்துச்சு. ஏன் அப்படின்னா அவர் மேல குட்கா வழக்குகள் இருக்கு, அது போக அமலாக்கத்துறை வழக்குகள் இருக்கு. அப்படின்றனால நீதிமன்றத்தில் அந்த கேஸ் இருக்கு. அவர் வந்து குற்றவாளியா என்னன்றதை நிரூபிச்சு வரட்டும். இதுக்கும் கட்சிக்கும் சம்பந்தமே இல்லை. அவர் மேல ஒருவேளை குற்றம் நிரூபிக்கப்பட்டு அவர் குற்றவாளின்னு முடிவு பண்ணா அவர் உள்ள போறாரு. அதை பத்தி நம்ம கவலைப்பட போறது இல்ல. இங்க இருக்கிறவங்க யாரையுமே வந்து குற்றத்துல இருந்து காப்பாத்துறதுக்கு நம்ம வேலையும் இல்லை அப்படின்னு நம்மளுடைய முதல்வர் உறுதிபட தெரிவிச்சிருக்காரு. அடுத்து மிக முக்கியமா இன்னைக்கு நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் சட்டப்பேரவையில் ஸ்டாலின் அவர்கள் மேலே கோவப்பட்டதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு சில விஷயங்களில் நிறைய அதிகாரிகள் மேலே கூட கோவப்பட்டு பேசியிருப்பாரு. நேற்று நடந்துச்சுல, அந்த இன்னைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. அந்த காவல்துறை ஆய்வாளர்கள் ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கான 2வது நாள் மாநாட்டில் மிகப்பெரிய அளவில் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. மக்களை கண்ணியத்துடன் நடத்த வேண்டும். இப்போ ஒரு கேஸே கொடுக்க வர்றாங்க, அவங்கள வந்து இழிவா நடத்துறது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஒரு விசாரணை நடக்குது அப்படின்னா அது கண்ணியத்தோடு நடக்கணும். உங்களுக்கு நான் ஃப்ரீ ஹேண்ட் பவர் கொடுக்குறேன். உங்களால் வந்து எந்த அளவுக்கு சரியான விஷயத்தை சீக்கிரமாக கண்டுபிடிச்சு குற்றவாளிகளுக்கு தக்க தண்டனை வாங்கி கொடுக்க முடியுமோ அதை நீங்கள் உடனே செய்யணும். இது வந்து நீங்கள் எந்த ஒரு பாரபட்சமும் பார்க்கக்கூடாது. பெண்கள் குழந்தைகளுக்கு எதிராக எந்த ஒரு தப்பும் வந்து இனிமேல் தமிழகத்தில் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை வந்து சொல்லியிருக்காரு. ரேஷன் கடைகள்ல இருந்து அங்கே நடக்கிற அந்த நியாய விலை கடையில் நிற்கிறவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு சொல்லியிருக்காரு. அது ஒரு பக்கம் இருக்கு. அந்த மதுபான விடுதிகளுக்கு இன்னைக்கு அந்த மணமகிழ் மன்றம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது பார்த்தீங்கன்னா கட்டணம் வந்து டபுளாக உயர்ந்திருக்கு. அந்த உரிமம் கிட்டத்தட்ட 30 லட்ச ரூபாய், அப்போ 15 லட்ச ரூபா கட்டி ஒரு உரிமம் வாங்குறாங்கன்னா, ஒரு டாஸ்மாக் கடை வைக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு 15,000 12,000 தான் உரிமம். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த மதுபான விடுதி வைக்கிறதுக்கு 15 லட்ச ரூபாய். பெரிய ஆளுக்கு தான் அதெல்லாம் வைக்க முடியும். ஏன்னா அங்கே வந்து நிறைய செலவுகள் இருக்கும், காஸ்ட்லியான சரக்குகள் இருக்கும். அப்படின்றனால இதோட உரிமத்தை டபுள் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு என்னப்பா அது அரசுக்கு வருமானம் வர மதுபான கடைகளெல்லாம் மூடினீங்கன்னா நீங்கள் எப்படி அரசு கசானாவை எப்படின்னு சொல்லிட்டு திமுக நிறைய கேள்விகள் நம்ம மேலே முன் வச்சாங்க. அவங்க தான் நாட்டையே குடிய வச்சு குடிகாரனாங்க ஆக்கி விட்டாங்கன்னா இங்கே இருக்கிற மக்களையாவது நம்ம நல்லபடியாக இன்னைக்கு திருத்துவோம்னு சொல்லிட்டு நம்ம முதல்வர் எவ்வளவோ வந்து ஸ்டெப் எடுத்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி கேள்விகள் வரும்போது இது இப்படி தாண்டா நாங்கள் செய்வோம்னு சொல்லிட்டு, ஏன் காஸ்ட்லியாக குடிக்க போகிறோன்னா காஸ்ட்லியாக குடிச்சிட்டு போ,
அப்படின்னு சொல்லி எனக்கு உரிமத்தெல்லாம் வந்து கூட டபுள் ஆக்கியிருக்காரு. உண்மையிலே வந்து ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம். ஏன்னா, அங்க வேணும்னு போய் குடிக்க போறவங்களுக்கு கண்டிப்பா அந்த சரக்கோட விலை அதிகமா இருக்கும். முடிஞ்சா குடிப்பாங்க, இல்லையா சம்பாரிச்ச காச கொண்டுட்டு வந்து வீட்ல குடுத்துட்டு நிம்மதியா இருப்பாங்க அப்படின்றது நம்மளுடைய ஒரு கருத்து. இத பத்தின உங்க கருத்த கமெண்ட்ல சொல்லிருங்க. இவ்வளோ விஷயங்கள் போய்க்கிட்டு இருக்குல்ல, இன்னைக்கு கூட்டணி கட்சிகளிடையே நம்மளுடைய முதல்வர் வந்து ரொம்ப கோவமா பேசியிருக்காரு அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. என்னன்னா, சட்டப்பேரவையோட கடைசி நாள் அன்னைக்கு நம்மளுடைய விஜய் அவர்களுடைய பதில் உரை. அத நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. ஸ்டாலின் அவர்கள வந்து செய்கையாலே செஞ்சு இப்படி பயங்கரமா காட்டியிருப்பாப்ல. இந்த ஒரு சம்பவத்த கண்டிச்சு, கூட்டணிக்குள்ளே இருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் சில கட்சிகள் வந்து ஐயுஎம்எல், விசிகா இவங்க வந்து எதுவுமே பேசல. மறுத்து தள்ளிட்டாங்க. ஏன் இன்னைக்கு மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கூட விஜய் பண்ணது சரிதான்னு சொல்லியிருக்காங்க. ஏசிடி பிரபாகர் அவர்கள் சபாநாயகருமே வந்து அதெல்லாம் சரிதாங்க. விமர்சனம்னா அப்படிதாங்க இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உதயநிதி அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, சட்டசபைக்குள்ள இன்னும் நீங்க டான்ஸ் மட்டும் தான் ஆடல. மித்த பண்ணிட்டீங்க அப்படின்ற மாரிலாம் சொல்லியிருக்காரு. ஆனா இது வந்து கண்டிப்பா யார் எது வேணாலும் சொல்லிட்டு போட்டும். கூட்டணி கட்சியுள்ள இருக்கிறவங்க நீங்க எதுக்கு இப்படிலாம் பேசுனீங்கன்னு சொல்லி நேருக்கு நேரா வந்து நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் கோவமா கேட்டிருக்காரு. கூட்டணியில இருக்கீங்க. ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது. கட்சிக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனைனா அத நீங்க என்கிட்ட வந்து சொல்லணும். நீங்க வந்து வெட்டிப்படையா போயிட்டு பிரஸ் மீட் குடுக்குறது, ஆளுங்கிட்ட இருக்கிற கட்சிய எதிர்த்து பேசுறது இந்த மாரிலாம் இருந்துச்சுன்னா, உங்கள நான் தூக்கி போட்டுருவேன். ஏன்னா எப்ப வேணாலும் பாமக உள்ள வரதுக்கு ரெடியா இருக்காங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஆயிப்போச்சு. இதனால பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்து குனிஞ்சு உங்களுக்கெல்லாம் நான் வளைஞ்சு குடுத்து போவேன்னு நீங்க நெனைக்காதீங்க. இது தப்பான விஷயம். உங்க கட்சிக்குள்ளேயும், நம்ம கட்சி கூட்டணிக்குள்ளேயும் ஏதாவது ஒரு தப்பு நடக்குதுன்னா, அத வெளிப்படையா பேசுங்க. என்கிட்ட வந்து பேசுங்க. என்ன யாராவது உங்கள பார்க்க விடாம தடுக்குறாங்களா? அத வெளியில சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்ட்டாவே சொல்லியிருக்காரு அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. இதெல்லாம் போக இன்னைக்கு தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் நிறைய பேர் சில பேர் தப்பு பண்ணிட்டு தான் இருக்காங்க. தப்பு பண்ணல அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. செங்கல்பட்டுல கூட நேத்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல போயிட்டு சில நிர்வாகிகள் மீண்டும் அந்த ரீல்ஸ் பஞ்சாயத்த தொடங்கியிருக்காங்க. அதாவது அங்க இருக்கிற படிக்கிற குழந்தைங்களுக்கு பூரா நம்மளுடைய தமிழக முதலமைச்சருக்கு பிறந்தநாள் முடிஞ்சு பார்த்தீங்களா? அத போயிட்டு வச்சு அந்த பிறந்தநாள் பாட்டு பாட சொல்லி வற்புறுத்தி அத ரீல்ஸ் எடுத்துக்கும்போது, அந்த ஏரியால இருக்கிற அந்த குழந்தைங்களோட பெற்றோர்கள்லாம் வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகி ஸ்கூல் தலைமையில கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இது மிகப்பெரிய அளவுல கட்சிக்கு வந்து கெட்ட பேர் ஆயிரும்னு சொல்லிட்டு நம்மளுடைய முதல்வர் அவங்க யார் என்ன ஏதுன்னு பார்த்து அவங்களுக்கான வேலையை பார்த்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு 2ஆம் கட்ட தலைவர்கள்ட்ட சொல்லியிருக்காரு. எல்லா விஷயத்தையும் இன்னைக்கு உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டு இருக்கிற முதல்வரா நம்மளுடைய முதல்வர் இருக்காரு. இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார் பார்த்தீங்களா, கொளத்தூர் எம்எல்ஏ முதல்வரா. அவர் எப்படின்னா ஒரு கட்சியில் ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதெல்லாம் நம்ம கடந்து போயிருவோம். அப்படிதாப்பா இருப்பாங்க பசங்க அப்படின்ட்டு போயிருவாரு, கடந்து போயிருவாரு. ஏன்னா அவர் காதுக்கு இவங்கெல்லாம் யாருமே சொல்ல மாட்டாங்க. உண்மையிலேயே இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களுடைய காதுக்கு அடிமட்டத்துல நடக்கிற தப்புகள் போயிருந்துச்சுன்னா ஏதாவது நடவடிக்கை எடுத்திருப்பாப்ல. அவங்க தான் ஒண்ணுமே செய்ய மாட்டாங்கல்ல. எல்லாம் சிறப்பா இருக்கு தலைவரே. நம்ம சிறப்பா தமிழ்நாட்ட ஆண்டுகிட்டு இருக்கோம்னு சொல்லி இந்த சேகர் பாபு மாரி ஆள்கள் தூபம் போட்டு இன்னைக்கு கட்சியவே முடிச்சு விட்டாங்க. எப்படி வந்து இன்னைக்கு அதிமுக முடிஞ்சு போய் தரமட்டம் ஆகி போச்சோ, ஏன் சொல்லப்போனா இன்னும் நாளைக்கு நாளை கழிச்சு எடப்பாடியே வந்து சேர்ந்தாலும் சேர்ந்துருவாப்ல டிவிக்கேல. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு திமுகவுக்கும் இந்த ஒரு நிலைமை வரப்போகுது. முழுக்க கட்சியை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கைப்பற்ற போறார் அப்படின்ற ஒரு தகவலும் வருது. வரக்கூடிய இடைத்தேர்தலோ, அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலோ மிகப்பெரிய அளவுல போட்டி இருக்கும். ஏன்னா அண்ணாமலைலாம் வேற என்ட்ரி ஆகுறாரு. இதையும் நம்ம பார்க்கத்தான் போறோம். இந்த ஜென்சிகள் எந்த பக்கம் சாய போறாங்க அப்படின்றது தான் இன்னி வரக்கூடிய அனைத்து கட்சிகளுடைய ஒரு வெற்றியை தீர்மானிக்கிற ஒரு விஷயமா இருக்கு. அதனால மக்களே இந்த வீடியோ ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. அடுத்தடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.